Hey darling, welcome back to Drama Crush Voice channel. இப்போ நம்ம லவ் லைக் யூ பைக்கோட லாஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்குற வரைக்கும் இதுதான் ஃபைனல் எபிசோட்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்குள்ளே சீக்கிரமாக ஃபைனல் எபிசோட் வந்துட்டோன்றது கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஎன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்ததுன்னா, டிண்டின் வந்து அவனோட கடன் பிரச்சனையை தவான் கிட்ட ஷேர் பண்ணியிருப்பான். நவாக்கு வந்து கேன்சர் வந்திருக்கும், அவனை வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்றதுக்காக. டாக்டரோட ரியல் சிஸ்டருக்கு வந்து என்னமோ பிரச்சனைன்றதுனால டாக்டர் வந்து அந்த சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அவரும் அட்மிட் ஆகியிருப்பாங்க. அந்த சீனை நான் வந்து உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட் எபிசோட் முடிக்கிற நேரத்தில் என்ன ஆகும்னா, டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருப்பாங்க. அப்போ ஷைலம் சொல்லுவான், என்ன ஆனாலும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே போன எபிசோட் முடிச்சுட்டாங்க. இந்த எபிசோட்ல வந்து டாக்டருக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க போல. டாக்டர் வந்து பெட்ல படுத்துட்டு இருக்காங்க ரொம்ப டயர்டா. டாக்டர் கூட வந்து அவங்க மம்மி இருக்காங்க. டாக்டர் அவங்க அம்மாவை எழுப்பி, அம்மா எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்க, அதுக்கு டாக்டரோட அம்மாவுமே தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ டாக்டர் எழுந்துக்க ட்ரை பண்றப்போ அவருக்கு வந்து வலி வந்துடுது. உடனே அவங்க அம்மா வந்து உன்னை டாக்டரை கூப்பிடவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் வந்து வேணாம்மா பரவாயில்ல, கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் நல்ல சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா டாக்டருக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற சமயத்துல டாக்டரோட ஒரிஜினல் அம்மா வந்து, இது மாதிரி நீ ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ, இப்போ உன் தங்கச்சி வந்து நல்லா இருக்கா, ஐசியூல வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ டாக்டரோட வளர்ப்பு அம்மா போகலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறப்போ டாக்டர் அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் அம்மா வந்து, நீ ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வந்து உன் தங்கச்சியை வந்து பார்த்துட்டு போயேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டாக்டரோட லுக்ஸோ சிஸ்டரும் தவான் அப்புறம் டாக்டரோட பாய் ஃப்ரெண்ட் ஷைலும் இவங்க எல்லாருமே டாக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க எல்லாருமே டாக்டருக்காக நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். டாக்டர் கைதை பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து ஒன்றும் சாப்பிடல, அதனால தான் உனக்காக ஃபுல் கடையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஷைலம் சொல்றான். அதுக்கப்புறம் டாக்டர் சிரிச்சிட்டு இருக்கு, அவனோட வயிறு வலி வந்துடுது. உடனே தவான் சொல்றான், ஏய் உனக்கு 40 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள செத்துடாத அப்படின்னு தவான் சொல்லிடுறான். இவங்க எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது டாக்டரோட ஒரிஜினல் அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போன உடனே டாக்டரோட வளர்ப்பு அம்மா வந்து அவங்க பின்னாடி போயிடுறாங்க. லடா நீ ஓகே தானா, நீ எப்ப வேணாலும் வந்து உன் பையனை வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு சொல்ற. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் வந்து நேனியை பார்க்கணும், அவளை விட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அவளை விட்டு என்னால தனியா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசுறாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து நல்லா வளர்த்துருக்கீங்க, நான் வளர்த்துருந்தா கூட இந்த அளவுக்கு நான் பொறுப்பா வளர்த்துருப்பேனான்னு தெரியாது, நீங்க அழகா வளர்த்துருக்கீங்கன்ற மாதிரி பேசிட்டு 2 பேரும் அழுது கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டாக்டரோட அம்மாவோட ட்ரெஸ்ஸை பார்த்தா எனக்கு ஒரு கோட் தான் ஞாபகத்துக்கு வருது. அது என்ன ட்ரெஸ் கோட் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது நவாவை தான் காட்டுறாங்க. நவாவுக்குமே வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டு இருப்பாங்க போல. நவா வந்து ஸ்கையை பார்த்து சொல்றான், இது மாதிரி வந்து ரிசல்ட் என்ன வரும், ஒருவேளை கேன்சர் வந்து ஃபுல்லா போயிட்டு இருக்குமா, இல்ல போயிட்டு இருக்காதா, இல்ல மறுபடியும் வந்து எதனா ஆயிடுமா அப்படின்ற மாதிரி தான் அவன் பயந்து பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஸ்கை சொல்றான், நீ அப்படிதான் பேசாத, எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா தான் வரும் சரியா அப்படின்ற மாதிரி ஸ்கை வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ டாக்டர் வராங்க. டாக்டர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, பாசிட்டிவா தான் சொல்றாங்க, இது மாதிரி வந்து உனக்கு இருக்கிற கேன்சர் ஃபுல்லா போயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நீ நார்மல் லைஃப் வாழலாம், ஆனா கொஞ்ச நாளைக்கு வந்து நீ ரெஸ்ட்ல இருக்கணும், நான் சொல்ற மெடிசன் இதெல்லாம் நீ வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கணும், அப்பதான் வந்து ஃபுல்லா உன்னை இதுல இருந்து வர முடியும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. அப்புறம் ஸ்கை வந்து சொல்றான், நான் தான் சொன்னேன்ல பாத்தியா அப்படின்னு நவா கிட்ட சொல்றான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்து டிண்டினோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க பாட்டி டிண்டினுக்காக நிறைய சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டிண்டின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரான். அவங்க பாட்டி சொல்றாங்க, கைனா கழுவிட்டு வா, உனக்காக சமைச்சிருக்கேன், ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. டிண்டின் அவங்க பாட்டியை கூப்பிட்டு கையில இருக்கிற பேப்பரை வந்து அவங்க பாட்டி கிட்ட கொடுக்குறான். பாட்டியும் அதை பறிச்சு பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டிண்டின் சொல்றான், நான் லோன் வாங்கியிருக்கேன், எமி மேடம் வந்து கொடுத்தாங்க, இது வந்து என்னன்னா 0% இன்ட்ரெஸ்ட், நம்ம அதனால இந்த லோனை வச்சு நம்ம வீட்டை வந்து நம்ம மீட்டிடலாம் அப்படின்னு டிண்டின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாட்டியும் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, பரவாயில்லையே நம்மள கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாம நம்மளுக்கு வந்து லோன் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ டிண்டினும் ஹாப்பி, பாட்டியும் ஹாப்பி, ஏன்னா அவங்களோட வீடு அவங்களுக்கு வரப்போகுது, அவங்க பிஸ்னஸுமே அவங்க திரும்ப பண்ண போறாங்க. அடுத்து ரொம்ப நாள் பொறுத்து டாக்டர் தான் காட்டுறாங்க. டாக்டருமே ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாரு போல. அவர் வந்து டெலிவரி பண்ணணுன்றதுக்காக
சைக்கிள்ல வந்து போயிட்டுருக்காங்க. யாருக்கு டெலிவரி பண்ண போறாங்கன்னு பார்த்தா ஷைலம்க்கு. ஷைலம் வீட்டுக்கு போயிட்டு, "குட் மார்னிங் ஷைலம். உனக்காக லவ் லைக் எ பைக்ல இருந்து சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன். உன்னோட ஃபேவரட் அமெரிக்கானோ" அப்படின்னு சொல்லி டாக்டர் ஷைலம் கிட்ட குடுக்குறாங்க. "இது ரொம்ப ஹாட்டா இருக்கு. சுகர் ஆட் பண்ணல. இந்தா குடி" அப்படின்னு டாக்டர் சொல்ல, அதுக்கு ஷைலம் சொல்றான், "நான் ஒண்ணுமே ஆர்டர் பண்ணவே இல்லையே" அப்படின்னு ஷைலம் சொல்றான். அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, "இது வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக ஸ்பெஷல்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி வா உள்ள போய் பேசலாம்" அப்படின்னு டாக்டர் கைய பிடிச்சு ஷைலம் உள்ள கூட்டு போறான். ஷைலம் உள்ள போயிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்க, அவனுக்கு வந்து லெமன் கூடயும், ஜேம்ஸ் கூடயும் பேசின விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஷைலம் வந்து அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, டாக்டரோட எக்ஸ் வந்து இது மாரி திரும்ப வந்துட்டாங்கன்னு. அதுக்கு வந்து லெமன் சொல்லியிருப்பான், "நீ அத பத்தி ஃபீல் பண்ணாத. டாக்டர் வந்து அந்த பொண்ண மறந்துட்டுருப்பாங்க. அதனால நீ வொரி பண்ணிக்காத" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. ஜென் சொல்லியிருப்பான், "என்னால வந்து அப்படிலாம் ஷூரா சொல்ல முடியாது. சில பேர் வந்து லவ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவங்க எக்ஸ வந்து ஞாபகம் வச்சுட்டுருப்பான்" அப்படின்னு ஜென்ஸ் சொல்றான். அத நினைச்சு தான் வந்து ஷைலம் இப்போ குழம்பு போய் இருக்கான். டாக்டர் வந்து ஷைலம்னு கூப்பிடுறாங்க. ஷைலம் காதுல விழவே இல்ல. மறுபடியும் ஷைலம் "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஷைலம் வந்து சொல்றான், "நீ வந்து உன்னோட எக்ஸ் முன்னாடி என்ன உன் பாய் ஃப்ரெண்ட்ன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ண. அது உண்மையாலே உன் மனசால தான் சொன்னியா? இல்ல அவள வந்து கிண்டல் பண்ணணும், இல்ல அவள கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக அப்படி சொன்னியா? உன்னால வந்து உன் லவ்ல இருந்து வெளிய வர முடியலன்னா நான் வெயிட் பண்றேன்" அப்படின்னு ஷைலம் சொல்றான். உடனே டாக்டர் சிரிச்சுக்கிட்டே ஷைலம் பக்கத்துல வந்து உட்கார்ந்து சொல்றாரு, "இது மாரி நான் வந்து என் எக்ஸ மறந்துட்டேன். இப்போ என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தான் இருக்க" அப்படின்னு வந்து டாக்டர் ஷைலம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "ஷைலம், நான் சொல்றத கேளு. எனக்கு யாழினி மேல ஃபீலிங் இருந்தது உண்மைதான். ஆனா அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது உனக்கே தெரியும்ல" அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. அதுக்கு ஷைலமும் சைலன்ட்டா ஆமான்னு தலையாட்டுறான். இப்போ எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் எனக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் அவன தான் ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஷைலமோட கன்னத்துல டாக்டர் முத்தமும் குடுத்துடுறாரு. ஷைலம் வெட்கத்துல "பீடாக்" அப்படின்னு சொல்ல மறுபடியும் டாக்டர் ஷைலம்க்கு கிஸ் குடுக்குறாரு. அவன் மறுபடியும் வெட்கப்படுறான். "உனக்கு மறுபடியும் வேணுமா?" அப்படின்னு டாக்டர் ஷைலம பார்த்து கேட்க, ஷைலம் வந்து டாக்டருக்கு கிஸ் பண்ணிடுறான். அப்படியே இவங்களுக்குள்ள சில ரொமான்டிக் போயிட்டுருக்கு. அங்கேருந்து கட் பண்ணா அடுத்தது அவங்க மம்மியோட கஃபேல தான் காட்டுறாங்க. ஸ்கை வந்து நவாவ கூட்டிட்டு வந்து அவங்க மம்மிக்கு இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, "எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. நீ தானே நவா? நீ தானே ஸ்கையோட பாய் ஃப்ரெண்டு. நீ தாராளமா வந்து இங்க தங்கிக்கலாம். ஸ்கை வந்து முன்னாடியே சொல்லிட்டான்." அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லிட்டுருக்காங்க. ஸ்கை சொல்றான், "அம்மா இவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதனால இவனோட ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும் இவன் நம்ம கூட தான் இருப்பான். உங்க எல்லாருக்கும் ஓகேவா?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும், "ஓகே. நீ தாராளமா இங்க எத்தன நாள் வேணாலும் தங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நவாஸ் சொல்றான், "நான் கொஞ்ச நாள் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் நான் ரெக்கவர் ஆனவுனே கண்டிப்பா நான் ஜாப் போயிடுவேன். ஜாப் போனதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல இருந்து நான் போயிடுவேன்" அப்படின்னு நவாஸ் சொல்றான். உடனே ஸ்கையோட அம்மா சொல்றாங்க, "ஸ்கை எனக்கு பையனா, நீயும் எனக்கு பையன் மாரி தான். நீ இங்க தான் இருக்கணும்" அப்படிங்கிறாங்க. உடனே தவான் வந்து ஸ்கைய கிண்டல் பண்றான். "இனிமேல் வந்து நீ இந்த வீட்லயே குட்டி போட்ட பூனை மாரி மியாவ் மியாவ்ன்னு சுத்தி சுத்தி வருவல்ல நவாவ" அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அவங்க அம்மா, "சரி நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு அவங்க அம்மா அங்கருந்து போயிடுறாங்க. அடுத்து ஸ்கை நவாவ கூட்டிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறான். தவான் மட்டும் தான் அந்த கஃபேல இருக்கான். அப்போ மிக்கி வந்து கை நெறைய வந்து ஒரு பொருள வச்சுட்டுருக்க. தவான் அவன்கிட்ட கேட்குறான், "இந்த பொருள நான் டெலிவரி பண்ணது யாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் சொல்றான், "டின்" அப்படின்னு சொன்ன உடனே தவான் முகத்துல அப்படியே சிரிப்பா வருது. "டின்டின் வந்து இத கொரியர் பண்ணாங்க" அப்படின்னு சொன்னோனே அவன் சிரிச்ச முகம் அப்படியே சுருங்கி போயிடுச்சு. "சரி போங்க போங்க" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தவான் வந்து டின்டின வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க போல. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது டாக்டரோட கிளினிக்க தான் காட்டுறாங்க. ஷைலம்க்கு ட்ரீட்மெண்ட் தான் இன்னும் போயிட்டுருக்கு போல. ஷைலம்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்க அந்த டாக்டர் வந்து ஷைலம் கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. "நீ இப்ப எப்படி இருக்க? இப்ப கொஞ்ச நாளா உனக்கு பயம்லாம் இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஷைலமும் வந்து, "இப்ப கொஞ்ச நாளாவே வந்து என்ன எல்லாரும் தொடுறாங்க. நானும் மத்தவங்கள தொடுறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் எனக்கு அந்த பயம் வரல. இப்ப நான் ஓகேவா தான் ஃபீல் பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டாக்டரும், இது ரொம்ப நல்ல விஷயம். முன்னெல்லாம் வந்து உன்ன யாருனா டச் பண்ணாவே உனக்கு பயம் இருக்கும். ஆனா இப்ப அந்த பயம் இல்ல. ரொம்ப நாளா இல்லன்னு சொல்ற. நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுது தான் போல" அப்படின்னு சொல்லிட்டு ஷைலம் அங்கருந்து அனுப்புறாங்க. ஷைலம்க்காக வெளிய டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஷைலமும் டாக்டரும் தான் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் கேட்குறாங்க, "உன்னோட தெரப்பி எப்படி போச்சு?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஷைலம், "ஏன் உங்களுக்கு தெரியாதா? அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே. அவங்க வந்து உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்களா?" அப்படின்னு கேட்க. அதுக்கு டாக்டர் சொல்றான், "இது வந்து மெடிக்கல் எத்திக். இது வந்து ஒவ்வொருத்தவங்க பார்க்குற பேஷண்ட் வந்து அத அவங்களுக்குள்ள தான் வச்சுக்கணும். வெளிய வந்து ஷேர் பண்ணக்கூடாது. இது வந்து ரூல்ஸு. அதனால தான் வந்து நான் அவங்கள பார்க்க சொன்னேன்" அப்படின்ற மாரி ரீசன் வந்து டாக்டர் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு ஷைலம் கேட்குறான், "அப்போ டாக்டர் வந்து பேஷண்ட்ட லவ் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, "ரூல்ஸ் படி பண்ணக்கூடாது.
ஏன்னா பேஷண்ட்ட பத்தி ஃபுல் டீட்டெயில் வந்து டாக்டருக்கு தெரியும். அவங்கள பத்தி தெரிஞ்சு அவங்களுக்குள்ள லவ் வந்திருந்தாலும், நாளடைவில வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால வந்து பேஷண்ட்டும் டாக்டரும் லவ் பண்ணக்கூடாது. அப்படின்ற மாரி டாக்டர் சொல்லிட்டுருக்காங்க. அப்ப நான் உங்க பேஷண்ட்டா? அப்படின்னு கேட்க, "நீ என்னோட பேஷண்ட் கிடையாது. நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. டாக்டர் சொல்றத கேட்டவுனே ஷைலமும் வந்து சிரிச்சுட்டு இருக்கான். டாக்டர் வந்து ஷைலமோட கைய பிடிச்சு ஷைலமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஷைலம் சொல்றான், "நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப டாக்டர் ஷைலம், "நான் வந்து உன்ன டிராப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கட் பண்ணா, அடுத்தது ஷைலமோட வீட்ட தான் காட்டுறாங்க. ஷைலமும் டாக்டரும் அந்த வீட்ல இருக்க, டாக்டர ஷைலம் உட்கார வச்சுட்டு, "நான் உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன்னு" ஷைலம் அங்கருந்து கிளம்பிடுறான். அப்போ அவன் ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தா, அவனோட ஸ்டெப் ஃபாதர் வந்து யாரோ 14 வயசு பையன வந்து என்னமோ பண்ணிட்டதுனால அரெஸ்ட் பண்ணதா அந்த நியூஸ் இருக்கு. அவங்க அப்பாவோட மூஞ்ச பார்த்தோனே ஷைலம்க்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஏன்னா வந்து அவரால ஷைலமும் டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்கல்ல. அவன் பயந்து அப்படியே ஒரு மாரி நடுங்கிக்கிட்டு இருக்கான். டாக்டர் ஓடி வந்து, "ஷைலம் நீ ஓகேவா? நீ இப்போ எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்க, ஷைலம் அதே நடுக்கத்திலேயே, பயத்திலேயே இருக்கான். அப்ப டாக்டர் சொல்றாங்க, "ஷைலம் மூச்ச உள்ள இழு, மூச்ச வெளிய விடு. நீ இப்ப சேஃபா தான் இருக்க. நீ இப்ப எங்க இருக்க சொல்லு" அப்படின்னு கேட்டோனே, ஷைலம் சொல்றான், "நான் வீட்ல இருக்கேன்" அப்படின்றான். "நீ ஓகேவா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன எடுத்து டாக்டர் கையில காமிச்சுட்டு, "இவரு வந்து என்னோட ஸ்டெப் ஃபாதரு. அவர் பண்ணதுக்கு வந்து அவர் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காரு." அப்புறம் அவனோட பெயின பத்தியும் கொஞ்சம் லைட்டா டாக்டர் கிட்ட ஷேர் பண்றாரு. டாக்டருமே புரிஞ்சுக்கிட்டு ஷைலம வந்து அப்படியே இருக்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது டிண்டின தான் காட்டுறாங்க. டிண்டினோட அந்த க்ளோஸ் பண்ண ஷாப்ப வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க போல. ஒரு குட்டி பாட்டி கடைன்னு சொல்லிடலாம். அதுக்காக வேலையெல்லாம் வந்து டிண்டின் பார்த்துட்டு இருக்கான். பாட்டி டிண்டின கூப்பிட்டு, "அந்த பைக் ஷாப்ல இருந்து நிறைய ஆர்டர் வந்திருக்கு. ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும்" அப்படின்னு சொல்ல, "சரி பனானா கேக் தானே நான் பண்ணிடுறேன் பாட்டி" அப்படின்னிடுறாங்க. அடுத்தது பாட்டி டிண்டின கூப்பிட்டு, "டிண்டின் இத வந்து தேங்காய் எனக்காக கொஞ்சம் துருவி குடேன்" அப்படின்னு சொல்லிட, டிண்டினும் வந்து தேங்காய் துருவிட்டு இருக்கான். அவன் இன்ட்ரெஸ்ட்டா தேங்காய் துருவிட்டு இருக்கிறப்போ, தவான் அங்கருந்து டிண்டின பார்க்க வரான். டிண்டினையே பார்த்துட்டு அமைதியா இருக்க, அப்படின்னு சவுண்ட் குடுக்குறான். "ஏய் நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து செக் பண்ண வந்தேன்" அப்படின்னு தவான் சொல்றான். "நீ அந்த ஷாப்ல இருந்து வேலைய விட்டதுக்கு அப்புறமா உன்ன வந்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்ன நினைச்சு வொரி பண்ணேன். அதனால வந்து நாளைக்கு நீ கரெக்ட்டா டெசர்ட்னா வந்து டெலிவரி பண்ணுவியா இல்லையான்னு நான் உன்ன பார்க்க வந்தேன்" அப்படின்ற மாரி தவான் சொல்ல, அதுக்கு டிண்டின் கேட்குறான், "நீ என்ன மிஸ் பண்ணியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு தவான் சொல்றான், "ஆமா உன்னோட ட்ரீம்ல" அப்படின்னு சொல்லிடுறான். உடனே டிண்டின் வந்து, "ஓ டெசர்ட் தானே, நாளைக்கு காலையில வந்து கரெக்ட்டா வந்து உன்னோட ஷாப்க்கு வந்து டெலிவரி பண்ணிடுறேன் சரியா?" அப்படின்ற மாரி அவன் வேற மாரி பேச, உடனே தவான், "ஆமா, ஆமா நான் உன்ன மிஸ் பண்ணேன். அதனால தான் பார்க்க வந்தேன்" அப்படின்னு தவானும் சொல்லிடுறான். டிண்டின் வந்து தவானையே பார்த்துட்ருக்க, அதுக்கப்புறம், "எங்க என் ஸ்நாக்ஸு?" அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஓவன்ல வச்சிருக்கேன். இன்னும் ரெடியாக இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்க 2 பேரும் பீச்ல பீர் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப டிண்டின் சொல்றான், "இந்த ஷாப் ரொம்ப நாள் பொறுத்து ஓப்பன் பண்ணதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கு. இது எல்லாமே அரேஞ்ச் பண்றதுக்கே கொஞ்ச நாள் ஆகும் போல" அப்படின்னு பேசிட்டு இருக்கான். தவான் சொல்றான், "நீ ஷாப்ப விட்டு நின்னதுக்கப்புறம் நீ என்ன வந்து பார்க்கவே இல்ல. நீ என்ன அவாய்ட் பண்றியா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனுமே, "நான் உன்ன அவாய்ட்லாம் பண்ணல" அப்படின்னு சொல்லிடுறான். டிண்டின் சொல்றான், "இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பாட்டி வந்து அவங்களோட வேலைய மறுபடியும் செய்றாங்க. இப்ப நிம்மதியா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கு. "ஆமா, எனக்கும் வந்து இப்ப கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கு. ஏன்னா நீ தான் நிறைய ஜாப் செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தல்ல. இப்போ நீ உன்னோட ஷாப்க்காக இருக்க. உன்ன நினைச்சா பெருமையா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே டிண்டின் கேட்குறான், "சரி, சரி உன்ன பத்தி என்ன? இன்னும் எத்தன நாளைக்கு தான் அந்த சைக்கிள் ரிப்பேர் பண்ற கடையிலேயே நீ வேலை செய்ய போற?" அப்படின்னு வந்து டிண்டின் கேட்குறான். அதுக்கு வந்து, "உனக்கு என்ன அத பத்தி?" அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் ஃபோன எடுத்து காமிச்சு அந்த நியூஸ பத்தி காட்டுறான். தவானுக்கு வந்து கோவம் ஆயிடுது. அவன் அங்கருந்து எழுந்துச்சு பீச்ச நோக்கி போக, "ஏய் தவான், தவான்" அப்படின்னு டிண்டின் கத்திக்கிட்டே போறான். "நீ ஏன் வந்து உன்ன நீயே ப்ளேம் பண்ணிக்கிற? எப்பயோ நடந்த விஷயத்துக்காக நீ தான் காரணம் அப்படின்னு ஏன் பழி போட்டுக்கிற? நீ வந்து பைலட் ஆகலாம்ல" அப்படின்னு சொல்ல, "உன் வேலை என்னமோ அத பாரு. என் விஷயத்துல தலையிடாத" அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சில ஒரு குத்து விடுறான். "அடிக்கிறியா அடி. இன்னும் எவ்வளோ வேணாலும் என்ன அடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ கொஞ்சமாச்சு திங்க் பண்ணி பாரு. நீ இதுலருந்து நீ வெளிய வரணும். எத்தன நாள் தான் நீ இந்த ட்ராமால இருப்ப? எத்தன நாள் தான் நீ குடிச்சு குடிச்சு உன்ன நீ கெடுத்துக்க போற? இதுக்கு காரணம் நீ கிடையாது. இது ஒரு ஆக்சிடென்ட் தான்" அப்படின்னு நல்லா மண்டையில ஆணி அடிச்ச மாரி டிண்டின் தவானுக்கு அட்வைஸ் பண்ண, அவனுமே வந்து புரிஞ்சுக்கிறான். டிண்டின் என்னென்ன சொல்றானோ அது எல்லாத்தையும் தவான் பொறுமையா கேட்டுக்கிறான். அழுவுறான். "சரி இந்தா என்ன ஹக் பண்ணிக்கோ. இப்போதைக்கு என் செஸ்ட் ஃப்ரீயா தான் இருக்கு" அப்படின்னு டிண்டின் சொல்ல, தவான் வந்து டிண்டின ஹக் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்து டாக்டரையும் ஷைலமையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் எப்பயும் போல மேட்ச் பண்ணிட்டுருக்க. அப்ப ஷைலம் டாக்டர பார்த்து சொல்றான், "இதுக்கப்புறம் இது மாரிலாம் நடக்காதுல்ல" அப்படின்னு சொல்ற. டாக்டர், "என்ன நடக்காது?" அப்படின்னு கேட்க, மறுபடியும் இவங்க 2 பேரும் வந்து அவங்க பண்ண வேலைய தான் கன்டின்யூ பண்றாங்க. அப்படியே அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அவங்க அம்மாவோட கஃபேவ தான் காட்டுறாங்க. அங்க வேலை செய்ற 2 பசங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க. நவா தான் வந்து அவங்கள வீடியோ எடுத்துட்டு இருக்கான் TikTokல அப்லோட் பண்றதுக்கு.
அந்த இடத்துக்கு அவன் செஞ்ச டெசர்ட்டெல்லாம் எடுத்துட்டு டென்டின் வேற. அப்போ அவங்க அம்மா வந்து வாங்கிக்கிறாங்க. "என்ன இன்னைக்கு டெலிவரி பண்ண நீயே வந்துட்டியா?" அப்படின்னு கேட்க, "ஏன்னா நான் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணேன். அதனால தான் உங்க எல்லாரையும் பார்க்கலான்னு வந்தேன்" அப்படின்னு டென்டின் சொல்லிடுறான். "சரி, சரி நான் மணிய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு" அவங்க அம்மா அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்ப லுக்ஸோ கேட்குறான், "நீ என்ன என்னத்த சுத்தி பார்க்குற?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் சும்மா தான் இந்த இடத்த சுத்தி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அங்கருந்து அந்த சைக்கிள் ரெடி பண்ணுவாங்க இல்லையா? அந்த கடைக்கு போறான். அங்க தவான்னு நினைச்சுக்கிட்டு, "உன்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதே! இப்பலாம் உன்ன பார்க்குறதே இல்லையே!" அப்படின்னு வந்து டிங்கின்னு பேச, அந்த இடத்துல ஸ்கை வந்துடுறான். "என்ன நீ தவான்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டியா? தவான் வந்து இங்க இல்ல. அவன் வந்து பேங்காக்கு போயிருக்கான். இந்த சைக்கிள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, ரெடி பண்ணி குடுத்துடணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னதுனால, நான் இந்த சைக்கிள வந்து ரிப்பேர் பண்ணலான்னு வந்திருக்கேன்." அப்படின்னு ஸ்கை சொல்றான். டிண்டினுக்கு ஒரே ஷாக்கு. "என்னது தவான் பேங்காக் போயிட்டானா? என்கிட்ட சொல்லவே இல்ல" அப்படின்றான். "என்னது தவான் உன்கிட்ட சொல்லலையா?" அப்படின்னு ஸ்கை கேட்குறான். "ஆமா, அவன் என்கிட்ட சொல்லவே இல்ல" அப்படின்னு இவனும் சொல்றான். அவனுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. பயவுல டவான ரொம்ப மிஸ் பண்ணது போல. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்க ஃபேமிலியா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷைலம்க்கு வந்து ஃபேர்வெல் பார்ட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா ஷைலம் லீவுக்காக வேற இந்த ஊருக்கு வந்தாங்க. அவன் மறுபடியும் போறான் போல. ஷைலம் வந்து டாக்டரோட அம்மாவ பார்த்து, "எனக்காக இந்த ஃபேர்வெல் பார்ட்டி வச்சதுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்றான். அப்ப ஸ்கை சொல்றான், "நீ ஊருக்கு போறத நெனச்சா, இங்க ஒருத்தன் ரொம்ப ஹார்ட் பிரேக்ல இருக்கான். அவன் சீக்கிரமா செத்து போயிடுவான் போல. அதனால சீக்கிரமா நீ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா இங்க வந்துடு சரியா?" அப்படின்றான். ஷைலும் ஃபீல் பண்ணிக்கிட்டே, "டாக்டர் நீ என்ன நெனச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நான் படிச்சுட்டு சீக்கிரமா இங்க வந்துடுவேன். என்ன தப்பா நெனைக்கலன்னா எனக்கு ஒரு பீஸ் மீன் தர முடியுமா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு டாக்டர் சொல்றாரு, "1 பீஸ் என்ன? உனக்காக நான் 10 பீஸ் கூட தருவேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது ஷைலமோட வீட்ட தான் காட்டுறாங்க. அவன் அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து லெமனும் ஜேம்ஸும் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. "நான் வந்து உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ற மாரி அவங்க ஃப்ரெண்டு மிஸ்ஸிங் புராணம் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு." ஷைலம் வந்து சோகமா இருக்க, அப்போ வந்து எப்பயும் போல லெமன் வந்து ஆறுதல் படுத்துறா. "எவ்வளோ தூரத்துல இருந்தா என்ன? ஜஸ்ட் ஒரு மிஸ் பண்ணனா ஒரே ஒரு ஃபோன் கால் போதும். நீ வந்து உன் டாக்டர் கூட நீ பேசலாம் சரியா?" அப்படின்னு இவ ஆறுதல் படுத்துறான். ஜேம்ஸ் வந்து எப்பயும் போல தான் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கான். பொதுவா கப்பிள்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து சண்டைனா வந்து பிரேக்கப்லாம் ஆயிடுது அப்படின்னு அவன் ஒரு குண்ட தூக்கி போட, ஷைலம் அங்கருந்து சைக்கிள எடுத்துட்டு கரெக்ட்டா டாக்டர் பார்க்கறதுக்கு போயிடுறான். "ஷைலம் இங்க என்ன பண்ற?" அப்படின்னு டாக்டர் ஷைலம பார்த்து கேட்கறான். ஷைலம் ஃபீல் பண்ணி டாக்டர் கிட்ட பேசுறாங்க. "இது மாரி நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் நீ என்ன மறந்துடுவியா? என்ன பிரேக்கப் பண்ணிடுவியா?" அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்கறான். அதுக்கு டாக்டர், "ஏன் நீ இப்படிலாம் பேசுற ஷைலம்னு?" சொல்றாங்க. "ஏன்னா உன்னோட எக்ஸ் வந்து இது மாரி தூரமா போனதுனால தானே நீ பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன்னு" சொன்னோனே, எனக்கும் என் எக்ஸுக்கும் இருக்கிற பிரச்சனை வேற. அவ வந்து அவள பத்தி மட்டும் தான் யோசிச்சா. என்ன பத்தி அவ யோசிக்கல. அதனால எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்ல. அதனால எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா இது வந்து அப்படி கிடையாது. நான் வெயிட் பண்ணுவேன். இதுல வந்து லவ் இருக்கு. எத்தன நாள் வேணாலும் உனக்காக வெயிட் பண்ணுவேன். லவ் கொஞ்சம் கூட மாறாது. அப்படின்ற மாரி டாக்டர் சொல்றாங்க. "சரி ப்ராமிஸா எனக்காக வெயிட் பண்ணுவல்ல?" அப்படின்னு ஷைலம் கேட்க, டாக்டருமே ப்ராமிஸ் பண்றாங்க. "பட் ஒன் கண்டிஷன், டெய்லியும் என் கூட வந்து ஃபோன் பேசணும், வீடியோ கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும். இதுல எனக்காச்சும் ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா, நான் பறந்து வந்து உன்கிட்ட சண்டை போடுவேன்" அப்படின்னு டாக்டர் கிட்ட ஷைலம் சொல்றான். டாக்டருமே, "சரிப்பா, கண்டிப்பா நீ வந்து எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணு. நம்ம பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷைலம் வந்து யுஎஸ்க்கு போயிடுறான் போல. ஸ்டார்ட்டிங்ல இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணும்போதும் சரி, படிக்கும்போதும் சரி, கால் பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்புறம் போக போக இந்த டைம் ஜோன்னால அவரோட ஒர்க்கு அண்ட் இவரோட படிப்புன்றதுனால இவங்களால கால் பேச முடியல. டாக்டர் பண்ற நேரத்துல ஷைலமால எடுக்க முடியல. ஷைலம் பண்ற நேரத்துல டாக்டரால எடுக்க முடியல. அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள சோகமா தான் போயிட்டுருக்கு. டாக்டருமே வந்து சோகமா இருக்காரு. சைலமும் வந்து சோகமா தான் இருக்கான். 1 நாள், 2 நாள் இல்ல, நாட்களுமே ஓடிடுது. ஷைலம் தூங்குற நேரத்துல டாக்டர் ஃபோன் பண்ணா ஷைலம் எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் டாக்டர் ஒர்க் டைம்ல இவன் கால் பண்ணா டாக்டர் எடுக்க மாட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் இவங்க பேசிக்காத மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க அம்மாவோட கஃபேல தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்து ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். ஷைலம் கிட்ட இருந்து ஃபோனா வருமா அப்படின்னு சோகமா. அப்ப லுக்ஸோ அவங்க அம்மா கிட்ட சொல்றா, "அம்மா யாழின வந்து பிரேக்கப் பண்றப்போ அண்ணா இதே மாரி தானே இருந்தான். இப்போ அதே மாரி இருக்கானே" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா, "அப்படிலாம் பேசாத" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா டாக்டர கூப்பிட்டு 2 காஃபிய குடுத்து, "இது டெலிவரி பண்ணிட்டு வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே வந்து டெலிவரி பண்ண போயிடுறாங்க. அந்த கடைக்கு டிண்டின் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரான். அதாவது ஸ்வீட் எல்லாம் செஞ்சிருப்பான் இல்லையா? அதெல்லாம் டெலிவரி பண்ணலான்னு டிண்டினும் வரான். டிண்டின் வந்த உடனே அங்க வேலை செய்ற 2 பசங்க அந்த பொருள எடுத்துக்கிட்டு உள்ள போறாங்க. டிண்டினுமே அந்த கஃபேக்குள்ள போக, அந்த கஃபே எப்பயுமே இருக்கிறத விட செம கூட்டமா இருக்கு. அந்த 2 பசங்க எப்பவுமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள பார்க்கறதுக்காக வெளிய இருந்து நெறைய மக்கள்லாம் வந்து வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. டிண்டின் லுக்ஸோ கிட்ட கேட்குறான், "என்ன இது?" அப்படின்னு கேட்க, "நவா வந்து டிக்டாக் பேஜ் ஸ்டார்ட் பண்ணான். அப்பத்துலருந்து வந்து நம்ம கஃபே வந்து நல்லா கூட்டமாயிடுச்சு. நம்ம வேலைக்கு நெறைய பேர் ஆள் எடுத்திருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நவாவ பத்தி பேசுறாங்க. நவா வந்து இப்ப ரெக்கவர் ஆயிட்டான். இப்ப வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கான். அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு
ஸ்கை இருக்கும் அப்படின்றாங்க. அப்படியா சரி தவான் இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம தவான் பைலட் ஆயிட்டான் போல மறுபடியும். பைலட் ட்ரெஸ்லாம் போட்டு நம்ம டிண்டினை பார்த்து கட்டி பிடிக்க வர டிண்டின் வந்து அவன் மூஞ்சிலே ஒரே குத்து குத்திட்டு போயிடுறான். இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து இப்போ மீட் பண்ண லாஸ்ட் மீட்டிங் வரைக்கும் எப்போ மீட் பண்ணாலும் வந்து இந்த மூஞ்சில பஞ்சு விடுறது செம்மையா இருக்கு. அங்க இருந்து அப்படியே கட் பண்ணா அடுத்தது நவாவையும் ஸ்கையும் தான் காட்டுறாங்க. அங்க வெட்டிங் ஷூட் நடந்துட்டு இருக்கு. நம்ம நவா தான் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஸ்கை வந்து அவனுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க இவங்க போட்டோ எடுக்கிற சாக்குல லைட்டா இவங்களுக்குள்ள சில ரொமான்டிக் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே மாத்தி மாத்தி கண்ணு அடிச்சுக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு அது வேலை போயிட்டு இருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது டிண்டினை தான் காட்டுறாங்க. டிண்டின் கோவமா நடந்து போயிட்டு இருக்க. தவான் டிண்டின் டிண்டின் அப்படின்னு கத்திட்டு போறான். அப்போ டிண்டின் தவானை பார்த்து சொல்றான், நான் எவ்வளோ ஃபோன் பண்ணேன், எவ்வளோ மெசேஜ் பண்ணேன், ஒரு ரிப்ளை பண்ணியா அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் வந்து பைலட்டா இருந்தேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, நீ பைலட் தான், நீ ஒன்றும் ஸ்பேஸுக்குனா போகல, நீ வந்து வானத்துல தான் பறந்துட்டு இருக்க, ஒரு மெசேஜ் பண்ணா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு தவான் சொல்றான், நீ என்னை நினைச்சு பெருமைப்படணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் உன் கால் உனக்கு மெசேஜ்லாம் பண்ணவே முடியல தெரியுமா, ஏன்னா என் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து பைலட் ஆகுன்னு சொல்லியிருந்தான், அவனுக்காக தான் நான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே டின்னின் கேட்குறான், என்ன அப்படின்னு கேட்குறான், நீ வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கியோ அப்படின்னு தவான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவனும் டக்குனு சரி சரி இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் டின்னின் தவானை பார்த்து சொல்றான், நீ இந்த பைலட் யூனிஃபார்ம்ல ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கேன், ஆனால் உன்னோட ட்ரெஸ்ஸே இல்லாமல் பார்க்க ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் விட்ட போட கவான் சும்மா இருப்பானா டின்னினை பிடிச்சி சும்மா நச்சுன்னு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எபிசோட் முடிகிற நேரத்தில் ஒரு ப்ரொப்போஸ் எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. இவங்க லவ் சீன் இன்னும் கொஞ்ச நேரம் காமிச்சிருந்துருக்கலாம். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்து டாக்டர் தான் காட்டுறாங்க. டாக்டர் சோகமா ஷைலமோட வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி ஷைலம் குடிச்சிட்டு பீ டாக் அப்படின்னு சொல்லி சில இன்சைனா பண்ணியிருப்பான் இல்லையா, லூசு மாதிரிலாம் டான்ஸ் ஆடிருப்பான்ல, அந்த வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து அவங்க 2 பேரும் போன பிளேஸ்க்கு நான் போறாங்க. போற இடத்துலயும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்துட்டு இருக்கிறப்போ பீ டாக் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஷைலமை பார்த்த உடனே டாக்டர் சும்மா இருப்பாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே ஷைலம் ஓடி வந்து டாக்டரை கட்டி பிடிச்சிக்கிறான். நான் இது மாதிரி காலேஜை ட்ராப் அவுட் பண்ணிட்டேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஷைலும். அப்புறம் டாக்டரை பார்த்து கேட்குறான், நான் தான் சொல்லியிருந்தேன்ல ஒரு கால் மிஸ் பண்ணனா கூட உனக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப பெருசா இருப்பேன், நீ எதுக்கு என் வீடியோ காலுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை அப்படின்னு ஷைலம் கேட்குறான். ஏன்னா வந்து நம்ம 2 பேரும் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்கோம், அதனால டைம் ஜோன்னால தான் என்னால் பண்ண முடியல இருக்க முடியல அப்படின்னு டாக்டரும் சொல்றாங்க. இல்லவே இல்லை, இதுக்கு நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஷைலம் சொல்லிடுறான். சரினா இப்போ நீங்க வந்துட்டல வர வைப்பியா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு டாக்டர் ஷைலம் கேட்குறான். அதுக்கு ஷைலம் சொல்றான், டாக்டர் நான் இப்போவும் ஸ்டூடெண்ட் தான், நான் ஒன்றும் படிச்சே முடிக்கல அப்படின்னு சொல்றான். டாக்டர் கேட்குறாங்க, என்ன பார்க்க தான் வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. நான் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் உன்கிட்ட சொல்லலை, அதுக்கப்புறம் நான் இனிமேல் தாய்லாந்துல தான் இருக்க போறேன், இங்கேயே என் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ஷைலம் சொல்றான். அங்க இருந்து கட் பண்ணா ஷைலமோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அண்ணன் தம்பி அந்த 3 பிரதர்ஸ், அவங்க கிளைண்ட், அவங்க கஸ்டமர் எப்பயுமே போல சைக்கிள் ட்ரிப் போவாங்க இல்லையா, அந்த சைக்கிளிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷைலமும் டாக்டரும் ஒரு போட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஷைலம் டாக்டர் கிட்ட சொல்றான், எனக்கு சைக்கிளிங்னாவே பிடிக்காது தெரியுமா, ஆனா நான் சைக்கிளிங் பண்ணது வந்து உனக்காக தான், ஏன்னா எனக்கு நீ வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்த போன வருஷம், அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன், உனக்காக தான் நான் வந்தேன் தெரியுமா அப்படின்னு அவனோட விஷயத்த சொல்ல டாக்டர் சிரிச்சுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் ஷைலம் கிட்ட சொல்றாங்க, எனக்கு இதை பத்தி தெரியும் முன்னவே அப்படின்னு சொல்றாங்க. ஷைலம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமா ஏன்னா உன் கண்ணு வந்து என்கிட்ட உண்மையை சொல்லிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. உனக்கு இப்போ சைக்கிளிங் பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஷைலமும் ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஷைலம் டாக்டர் கிட்ட சொல்றான், ஆனஸ்டா சொல்லணும்னா நீ எப்பயுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாட்டை போட்டு இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. எனக்கு வந்து இந்த எண்டிங் வந்து பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் லென்த்தா காமிச்சிருந்துருக்கலாம், அந்த 3 கப்பலும் வெளியனா போற மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் இப்படி சிம்பிளா முடிச்சிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்க பிஎல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அடுத்து என்ன சீரிஸ் போடலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா வேற வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை கைஸ், டேக் கேர்.